அண்மை செய்தி. ஈஷா அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்டுள்ள எரிவாயு தகன மேடை அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகே கட்டப்பட்டுள்ளது எனவும், தகன மேடை வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை ஆட்சியர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அனைத்து அனுமதிகளுடன் கட்டப்பட்டு இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் ஈஷா விவகாரம் தொடர்பாக 2.63 ஏக்கரில் தகன மேடை அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக் கோரி வழக்கு தொடர்ந்த நிலையில் தகன மேடையை கட்டிய பிறகு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோவை ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈஷா அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய எரிவாயு தகன மேடை அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகே கட்டப்பட்டு இருப்பதாகவும், தகன மேடை வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை ஆட்சியர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தகன மேடை கட்டி முடித்த பிறகு தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈஷா சார்பில் 2.63 ஏக்கரில் தகன மேடை அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர்ந்த நிலையில் தகன மேடையை கட்டிய பிறகு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கோவை ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈஷா அறக்கட்டளை சார்பாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த எரிவாயு தகன மேடை அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகே கட்டப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். கோவை மாவட்டம் இக்கரை பொதுவாம்பட்டி கிராமத்தில் ஈஷா சார்பில் எரிவாயு தகன மேடை அமைக்க வழங்கப்பட்ட அனுமதிகளை ரத்து செய்ய கோரி இக்கரை பொதுவாம்பட்டியைச் சேர்ந்த எஸ்.என். சுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.என். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வு விசாரணைக்காக எடுத்தபோது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தரப்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 5 கிராம மக்களுக்கு பயன்பெறும் வகையில் மின் தகன மேடை அமைக்க ஈஷா முடிவு செய்தது. அதன்படி மின் தகன மேடை அமைக்க இக்கரை பூர்வம்பட்டி, நரசிம்மபுரம், ஜாகிநாயக்கம் பாளையம், மத்தவராயபுரம் மற்றும் வெள்ளிமலைப்பட்டினம் சுற்றியுள்ள 5 கிராம பஞ்சாயத்துகள் கடந்த 2022ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றியது. பின்னர் இந்த தீர்மானங்களுடன் 2.63 ஏக்கர் பரப்பில் எரிவாயு தகன மேடை அமைக்க அனுமதி கோரி கோவை மாவட்ட பஞ்சாயத்து துணை இயக்குனர், வட்டார வளர்ச்சி அதிகாரி ஆகியோருக்கு ஈஷா கடிதம் அனுப்பி விண்ணப்பித்தது. இந்த விண்ணப்பங்களை ஏற்று மின் தகன மேடை அமைக்க 2023ஆம் ஆண்டு அனுமதியும் வழங்கப்பட்டது. ஈஷா நிறுவனம் கடந்த சொந்த நிதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஒப்புதலை பெற்று எரிவாயு தகன மேடையை கட்டிய பிறகுதான் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மற்ற எதிர்மனுதாரர்கள் வழக்கை பதிலளிக்க ஏதுவாக வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.